அப்படின்னா நீ எனக்கு ஒரு உண்மைக்கு சொல்லணும். இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பார்த்த, என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லணும். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருட போலீஸ் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? நானும் வேண்டாம் வேண்டாம், நாங்க கசாமாவுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸ்பெஷல் கிளாஸ். அப்ப என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டீங்களா? என்னையும் சேர்த்துக்கோங்களேன் ப்ளீஸ். ஷின்சான், நாங்க விளையாடல. உனக்கு நான் கிளாஸ் அப்புறமா எடுக்கிறேன் கசாமா. கசமா ஆங்கிரி பேர்ட் விளையாடுறது இருந்தா சொல்லு, நானும் உன் கூட சேர்ந்து விளையாடுறேன். என்ன நாங்க ஒண்ணும் விளையாடல, ஏதோ தப்பா தோணுது. எங்க பார்த்தாலும் இத பத்தி தான் பேச்சு நடக்குது. அதிகமா நம்ம நகரத்துல மனிதர்கள் கம்மியாவும் கிளவுன்ஸ் அதிகமாகும் போல. நீ சொல்றது உண்மை, எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படின்னா நகரத்துல ரெட்டப்பிரிவி நிறைய பேர் சுத்துறாங்களோ? அநேகமா எங்க அம்மா ஒரு கிளவுன் போல இருக்கு. அநேகமா உங்க அம்மா கூட இருக்கலாம். நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என் அம்மா ஒரு க்ளோன், இது எப்படி சாத்தியமாகும்? என் அம்மா க்ளோனா இருக்க முடியாது, கண்டிப்பா இருக்காது. அம்மா அம்மா அம்மா. ஹரி, நம்ம சிட்டில க்ளோன்ஸ் சுத்துறதா ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லயே எல்லாரும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க தாய். என்ன, இத நான் முத தடவையா கேக்குறேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த தடவை இந்த ரூமர்ஸ் மேல மக்கள் ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காங்க. நைனோ, எனக்கு ஒரு சந்தேகம். அம்மா மாதிரி ஒரு கிளவுன் வந்தா எப்படி இருக்கும்?